வெல்கம் டு ஜீவா கிரியேஷன் டுட்டோரியல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூலேயே பார்த்துருப்பீங்க வீடியோ, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ, அதை எப்படி மேக் பண்ணுறது தான். உங்களுக்கு கீழே ஆப் லிங்க் கொடுத்துருப்ப, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதில் அந்த ஆப்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆன் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 4:5 கொடுத்து 1080p கொடுத்துருங்க. செகண்ட் 30 fps கொடுத்து பிளாக்னு கொடுத்துருங்க. கொடுத்தப்பறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். இமேஜ் ஒரே நிமிஷம் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு கைஸ். இப்படி கிளிக் பண்ண அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். லைட்டாக ஜூம் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பால் இழுத்து விட்ருங்க. பால் இழுத்து விட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாங் நான் என்கிட்ட வீடியோ தான் கைஸ் இருக்குது. 1 minute. சாங்குக்குள்ளே போய் நான் சாங் எடுத்துக்கிறேன் கைஸ். நீங்கள் சாங் எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். சாங் வந்துடுச்சு. நான் இது எனக்கு சாங் ப்ளே பண்ணால் எனக்கு காப்பி ரைட் வந்துடும் கைஸ். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இது பண்ணிட்டேன், சவுண்டை ஃபுல்லாக கம்மி பண்ணுறேன் கைஸ். பார்த்துக்கோங்க. வாங்க இந்த இமேஜுக்கு வந்து எப்படி இந்த கட் பண்ணுறது, இந்த இது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இமேஜ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் எஃபெக்ட்ஸ், அது என்ன எஃபெக்ட்குள்ளே போய் ஆட் எஃபெக்ட்குள்ளே போயிருக்கோங்க. போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நான் இப்போ சர்ச் பண்ணுற மாதிரியே சர்ச் பண்ணுங்கள். பாருங்கள் வந்துடுச்சு கைஸ். அது கிளிக் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக 60 ஃபுல்லாக வச்சுருங்க. வச்சப்பறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது 1 வச்சுக்கோங்க கைஸ். 1 வச்சப்பறம் 1 ஃபுல்லாக இங்கே இது மட்டும் ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. செகண்ட் என்ன பண்ணுறீங்களோ க்ளோவுக்கு போயிட்டு இந்த சைடு ஃபுல்லாக லெஃப்ட் சைடு ஃபுல்லாக எடுத்து 1.01 கொடுத்துருங்க. இதில் முடிஞ்சு கைஸ். அடுத்த எஃபெக்ட்குள்ளே நம்ம போகலாம். ஆட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை கைஸ் கொடுத்த பட்டன் கிளிக் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. 0.41 மட்டும் கொடுங்க ஃபஸ்ட்டு ஒனுக்கு. செகண்ட் வந்து -5. பாருங்கள் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன் -5. இதில் செகண்ட் ஒனுக்கு வந்து +-5 கைஸ். +- ஓகேவா கைஸ்? அடுத்தது இது கீழே அப்படியே விட்ருங்க. அவ்வளோதான் கைஸ், இது முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ பார்த்துக்கோங்க, நான் ப்ளே பண்ணுறேன் அந்த மூவிங் இது எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். அது அப்படி தான் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இதை ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த பிளாக் தெரியக்கூடாது கைஸ். இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக மூவ் ஆகுது கைஸ். பாருங்கள் கரெக்டாக மூவ் ஆகுது கைஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணி லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நடுவாக தெரியும், நடுவாக கரெக்டாக இருக்கும் கைஸ். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த டெக்ஸ்ட்டு நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணுறேன் கைஸ். நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. மெயின் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். யார் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள். அவங்க வந்து எப்படி எடிட் பண்ணலான்னு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. அவ்வளோதான் கைஸ், நான் டைப் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா அதுக்கு தனியாக ஃபாண்ட்டு B.V31 கைஸ். அது
இப்போ ஃபாண்ட்டு கீழே கொடுத்துருப்பேன், நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ நான் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக் மட்டும் கொடுத்துருங்க, அப்படியே கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே கொடுத்து வெளியே வாங்க. வெளியே வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதுக்குள்ளே போய்க்கோங்க. இதுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இதில் நான் கிளிக் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துட்றேன், நீங்களும் ஃபுல்லாக கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 0 கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு அவனுக்கு. இதை வந்து அப்படியே 60 மட்டும் விட்ருங்க. கடைசிக்கு வந்துட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணி ரெட்டு மட்டும் கொடுங்க. ஸ்டார்டிங் ரெட் கைஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் அது மட்டும் கீழே இழுத்து விடுங்க, எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ரிலிக்ஸ் நம்ம அந்த எஃபெக்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி அந்த ரிலிக்ஸை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சர்ச்சுக்கு போயிட்டு TEXT பாருங்கள் செகண்டாக வந்துருச்சு கைஸ். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சாரி கைஸ் இது தெரியாமல் இது வந்துருச்சு கைஸ். பாருங்கள் மாதிரி இது பண்ணுறேன். கரெக்டாக வந்துருச்சு கைஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து 1 minute வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து 144 கைஸ், 144 கரெக்டாக நீங்கள் இழுத்து வைங்க கைஸ் ஃபுல்லாக 144. ஒரு இவ்வளோக்கு வேணாம் கைஸ், 1 minute வெயிட் பண்ணுங்கள். 3 எவ்வளோ அந்த சாங் ரிலீக்ஸ் எவ்வளோ வருதோ அது வரைக்கும் நீங்கள் இழுத்து வச்சுக்கோங்க கைஸ். பாருங்க நான் கரெக்டாக இழுத்து வச்சுட்டேன். இழுத்து வச்சப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் 144 கரெக்டாக 144க்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இதங்க கைஸ் 1 minute வெயிட் பண்ணுங்கள். இது மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக ஒரு எவ்வளோ வைக்கிறீங்கன்னா ஒரு 20 வைங்க. 20 வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ இது பண்ணிக்கோங்க கீ ஃப்ரேமு. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை கிளிக் பண்ண பிறகும் செகண்ட் ஒன் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டார்டிங்கில் 100, இந்த செகண்ட் ஒன் வந்து 100 கொடுத்துருங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து 0 பண்ணி வச்சுருங்க. ஸ்டார்டிங் ஒன் வந்து +5 மட்டும் கொடுத்துருங்க. அவ்வளோதான் கேஸ். இதில் செகண்ட் ஒன் எண்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேஸ் நீங்கள் எண்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஒரு 123 4 வைங்க. நான் 4 வைக்கிறேன். 4 வச்சுட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்தா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக கடைசிக்கு வந்துடுங்க. கடைசிக்கு வந்துட்டு ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் வந்து 100 விட்டுருங்க. அப்படியே செகண்ட் கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் 0.3 வச்சுருங்க. வச்சாச்சு கைஸ். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே கீழேயே வாங்க. கீழே வந்த பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெயிட் பண்ணுங்கள். $1 minute வெயிட் பண்ணுங்கள். ஒயில் வந்து +100 கைஸ், +100. +100 கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் ஒனுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு 200 ஃபுல்லாக இழுத்துடுங்க. 200 கைஸ், 200. ஸ்பீடு இழுத்துட்ருங்க கைஸ். சாரி. இரநூறு இழுத்துட்டாச்சு கேஸ். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா அடுத்தது அதில் ஒன்றும் பண்ண சேஞ்ச் எதுவும் வேண்டாம் கேஸ். இதை கடைசிக்கு வந்துட்டு -1000 கேஸ் ஃபுல்லாக. வெயிட் பண்ணுங்கள்.
அவ்வளோதான் கைஸ். அப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, இதில் எதுவும் பண்ண தேவையில்ல கைஸ். இதில் வந்து இந்த சைடு 100, இந்த சைடு 100. அப்புறம் இது ஃபுல்லாக இது மட்டும் பண்ணி வச்சுருங்க. ஓ சாரி 1000 சாரி கைஸ், 1000 ஃபுல்லாக இழுத்துட்ருங்க. அவ்வளோதான் கைஸ். 1000 இழுத்துட்ட பிறகு அடுத்தது என்ன பண்ணணுன்னா, இதில் அவ்வளோதான் கைஸ். இந்த எஃபெக்டில் முடிஞ்சு கைஸ். அடுத்தது என்ன பண்ணோம், ப்ளஸ் ஐக்கனில் போய் ஆட் எஃபெக்ட்ஸ்குள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை கைஸ் நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். கீழே இன்ஸ்டாகிராம் லிங்க்கு, இந்த மாதிரி டெலகிராம் லிங்க்கு இதெல்லாமே கொடுத்துருக்குங்க கைஸ். நீங்கள் போய் இப்போ பாருங்கள், அதெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ்? ஃபஸ்ட்டு மணிக்கு ஃபுல் 0 கொடுத்துருங்க, அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சு. அதே ப்ளஸ் ஐக்கானில் போய் இன்னொரு ஒரு எஃபெக்ட் தான் கைஸ். அதை கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு மணி கொடுத்து 2 மட்டும் கொடுங்க. 2 கொடுத்து அடுத்தது என்னென்னா, இதுக்கு செகண்ட் ஒனுக்கு வந்துட்டு ஃபுல்லாக 1 எழுத்துட்ருங்க. அப்புறம் 45 அப்படியே இருக்கட்டும் கைஸ். அடுத்தது விட்டுருங்க. இந்த கலர் மட்டும் மாற்றிடுங்க. கலர் மட்டும் என்னன்னா எந்த மாதிரினா இது மாதிரி கொடுத்துருங்க. அவ்வளோதான் கைஸ். கொஞ்சம் லைட்டாக ஒரு டிம் அடித்த மாதிரி வேணால் காமிக்கிறேன் கைஸ். நீங்கள் வந்து பாருங்கள் அது எப்படின்னு. வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம். போயாச்சு கைஸ். பாருங்கள் ஃபுல்லாக இப்படி வந்துட்டு நீங்கள் கரெக்டாக இது ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டுட்டு கரெக்டாக நான் பண்ணுற மாதிரியே கரெக்டாக வைங்க. 196 கைஸ். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். இது 1 அவ்வளோதான் கைஸ். இது மட்டும் அப்படி வச்சுருங்க. வச்சப்பறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இது மட்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது மட்டும் எந்த சேஞ்சும் பண்ண இல்லை கைஸ். இது மட்டும் அப்படியே ஃபுல்லாக 500 அவ்வளோதான் கைஸ். இந்த எஃபெக்ட் முடிஞ்சு கைஸ். வேணால் இப்போ டெக்ஸ்ட் அனிமேஷன் நான் பண்ணுறேன் கைஸ். பாருங்கள். இப்போ 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். ப்ரிவியூவை பார்த்த மாதிரியே வீடியோ வந்துருச்சு கைஸ். அருமையாக வந்துருச்சு கைஸ். ப்ரிவியூவை பார்த்த மாதிரியே வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே கைஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது எப்படி டெம்ப்ளேட் வைக்கிறது இதெல்லாம் பார்க்கலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் பண்ணும் கைஸ். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு இதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. இது மட்டும் ஃபுல்லாக இழுத்து விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கலர் அண்ட் ஃபெய்டுன்னு அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் தேர்டு இது கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ரெட் கலர் கொடுத்துருங்க. என்கிட்ட ரெட் இருக்குது, நான் ரெட் கொடுத்தேன். இங்கே இதுக்கு வந்து இங்கே பாருங்கள், நான் ஒரு ஃபுல்லாக எரேஸ் மாதிரி வரும், அது மட்டும் கொடுத்துருங்க. உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக மட்டும் இப்படி இழுத்து விட்டிங்கன்னா வந்துருச்சு கைஸ். இங்கே ப்ளஸ் ஐக்கன் மாதிரி ஒன்று தெரியும், அதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, வெயிட் பண்ணுங்கள். ஐயோ வெயிட் பண்ணுங்க கைஸ், ஒரே நிமிஷம். இதில் வந்து செகண்ட் கொடுங்க. அப்போ தான் கைஸ் கரெக்டாக வட்டமாக வரும் கைஸ். கரெக்டாக இந்த இடத்துல வைங்க. கரெக்ட் கைஸ். அவ்வளோதான் கைஸ். வச்சுட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக நீங்கள் இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை அழுத்தி பிடிச்சிட்டு பாருங்கள். இப்போ அழுத்தி பிடிக்கிறா அது ஒரு ஆப்ஷன் மாதிரி வருது, அது செகண்ட் மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதான் கைஸ். தரமாக வந்திருக்கு கைஸ். வீடியோ தரமாக வந்திருக்கு கைஸ். இப்போ என்ன பார்க்கணுன்னா, டெம்ப்ளேட் எப்படி ஆட் பண்ணணும் அந்த டெம்ப்ளேட் நான் எடுத்துக்கிறேன் கைஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், இதுதான் கைஸ். இது இந்த சவுண்டை நான் கம்மி பண்ணிக்கிறேன், எனக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். கிளிக் பண்ணி ஃபுல்லாக கொட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி மட்டும் கொஞ்சம் தள்ளிட்டு வாங்க கைஸ்.
தள்ளிட்டு வந்து லைட்டாக ப்ளே வருது ப்ளே ஆகுது கைஸ். இதை மட்டும் அப்படியே காப்பி இது பண்ணுங்கள். இது கொடுத்த படம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது அப்படியே தள்ளிங்க. செகண்ட் ஒனுக்கு வந்து நீங்கள் தள்ளிட்டு கொடுத்துருங்க. அது கொடுத்த படம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கலரில் போய் லைட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். அடுத்ததில் போய் மாதிரி லைட் கொடுக்கணும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ப்ரிவலியாகாத மாதிரியே தரமாக வந்துடுச்சு கைஸ். இது மட்டும் எவ்வளோ செகண்ட்னா அதுக்கு மட்டும் வச்சுருங்க. பாருங்கள் வச்சுட்டேன். அதே மாதிரி அடுத்த டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சுக்கோங்க கைஸ். இது 15 செகண்ட் தான் கைஸ் இருக்கும். நீங்கள் சவுண்டு மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. சவுண்டு கம்மி பண்ணிட்டு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் கைஸ். இது அப்படியே கொஞ்சம் லைட்டாக பெருசு பண்ணிக்கலாம் கைஸ். இந்த ரிலிக்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். 24க்கு வச்சுட்டேன் கைஸ். உங்களுக்கு கிளியராக தெரியும் கைஸ். பாருங்கள் அருமையாக இருக்குது கைஸ். அருமையாக ஒரே நிமிஷம் இருங்க. நம்ம இதை ஹைட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ஹைட் பண்ணோன்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது கைஸ். அதனால் இதை அப்படியே விட்டுடலாம் கைஸ். நல்லா இருக்குது தானே கைஸ். இதை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் அந்த லிங்க்கை வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.